கைஸ், வெல்கம் டு சிம்பிள் தமிழ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஆனால் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு பிஓக்யூஸ் என்ன கஸ்டமர் என்ன பிஓக்யூஸ் போடுறது நீங்கள் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட பிஓக்யூஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கடைசியில் சொல்கிறேன் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா, எந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜெய்மீன் 2025 அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்கள போட்டதுக்கப்புறம் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நிறைய பேர் சர்க்கியூட் கொஸ்டின் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு கொஸ்டின் சர்க்கியூட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது சிம்பிளாக நீங்கள் மொதல் கொஸ்டின் சர்க்கியூட்டோட மொதல் ஸ்டெப்பு சர்க்கியூட் கொஸ்டின் பார்க்கும்போது பொட்டன்ஷியல் பார்க்கணும். சேம் பொட்டன்ஷியல் லைன்ஸ். இப்போ வந்துட்டு இப்போ 2 லைன் இருக்குன்னா நடுவில் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா சேம் பொட்டன்ஷியல் லைன். ஸோ அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பாயிண்ட்ஸை இண்டிகேட் பண்ணிடலாம் இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே வந்து நம்ம C போட்டுடலாம். ஏன்னா பியும் இது B இருக்க முடியும், ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது இங்கே C இருக்குன்னா இங்கே C இருக்க முடியாது, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்கே நம்ம D வச்சுப்போம். இங்கே C இருக்குன்னா இங்கே C தான் இருக்கும், இங்கே D இருக்குன்னா இங்கே D தான் இருக்கு. நான் என்ன சொன்னேன், சேம் பொட்டன்ஷியல் லைன்ஸ், நடுவில் எதுவுமே இல்லை. புரிஞ்சுதா? ஸோ இண்டிகேஷன் போட்டோம். இப்போ நடுவில் இப்போ நம்ம இங்கே A போட்டலாம். அவங்க ஈக்குவலன்ஸ் A and B இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு D, இங்கே வந்துட்டு C. ஏன்னா இப்போ A ஃபுல்லாக D தான் அட்டாச் ஆயிருக்கு, B ஃபுல்லாக C தான் அட்டாச் ஆயிருக்கு. அதனால நான் Bக்கு C போட்டிருக்கேன், Aக்கு D போட்டிருக்கேன். ஸோ இப்போ A to Dக்குள்ள என்ன இருக்கு, இங்கே 8 இருக்கு. ஸோ இங்கே ஒரு 8 ohms அப்படி போட்டுடலாம். அதுக்கப்புறமா D to Cக்குள்ள எத்தனை இருக்கு, இங்கே ஒரு 15 இருக்கு. இது ஃபுல்லாக சீரியஸ்ல இருக்கு, இதுவும் சீரியஸ்ல இருக்கு, இதுவும் சீரியஸ்ல இருக்கு. 15 15 15. ஸோ எல்லாமே parallel, எல்லாமே parallel இருக்கு. நான் எப்படி parallel சொல்ல போறேன், முதல்ல இங்கே 15 இருக்கா, 15 ohms போட்டீங்க, இது அட்டாச் ஆயிடுச்சு. திரும்பி D to Cல 15 இருக்கு. அப்ப இங்கே தானே வருவீங்க. அதுக்காக திரும்பி இங்கே C to D ஒரு 15 இருக்கு, அது திரும்பி இங்கே தானே வருவீங்க 15. அதுக்கப்புறமா C to B குள்ள எத்தனை இருக்கு, இங்க 6 இருக்கு, 6 ohms. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நினைச்சிட்டு விட்டுருவீங்க சிம்பிளா. ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி மாசா கொண்டு வந்துட்டோம், சிம்பிளா டைரக்ட் தான். இது வந்து அப்படியே இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 8, இது வந்துட்டு parallel 15னா இங்க 5 plus 6 நம்ம 19 ohms டைரக்டா சிம்பிளா நம்ம சம் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க காம்ப்ளெக்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா ஆனால் வரவே மாட்டேங்குது, என்னடா 4 மார்க் போயிடுச்சோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதான் மெயினாக சொல்லுவாங்க, சேம் பொட்டன்ஷியல் லைன்ஸ். இதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி பேரலில் வந்துடும். இப்போ இங்கே இருக்கிற சேம் பொட்டன்ஷியல் லைன் இங்கே எதுவுமே இல்லை, இது ஃபுல்லாக சேம் பொட்டன்ஷியல் லைன்ஸு. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா டாட்டா இந்த மாதிரி சர்க்கியூட் சம்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சர்க்கியூட் சம்ஸ் நல்லா புரிஞ்சப்படிங்க, எல்லா டைப்பும். மெயினாக இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க, சேம் பொட்டன்ஷியல் லைன்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் பாருங்க. இப்போ செகண்ட் டைப் பார்க்கும்போது கேலோனோமீட்டர் நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 to 6 சம்ஸ் கேட்டிருக்காங்க 2024ல மட்டும். எப்படின்னு சொல்றோம், கேலோனோமீட்டர்ல லைக் ஃபார்முலா பேஸ் இருக்கு, கன்வெர்ட்டிங் இன்டு அம்மீட்டர், கன்வெர்ட் இன்டு வோல்ட்மீட்டர், நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன், கேலோனோமீட்டர் டு அம்மீட்டர். அம்மீட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது பிரெயின் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பேரலா ஆட் பண்ணுவோம். ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி, கேலோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் 200 ohms, அதோட கரண்ட் வந்துட்டு 20 மைக்ரோ ஆம்பியர். இது நம்ம அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ணும் போது ரேஞ்ச் வந்துட்டு 0 to 20 மில்லி ஆம்பியர். நம்ம என்ன ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றது, அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலா ஆட் பண்றது அப்படின்னு சிம்பிளா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பவுமே சொல்றதுதான் ஃபார்முலா பேஸ் தான், பிசிக்ஸ் ஃபார்முலா பேஸ் தான். ஆனா அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றது, இது வந்துட்டு கேலோமீட்டர் அம்மீட்டருக்கு ஃபார்முலா இருக்கும், கேலோமீட்டர் வோல்ட்மீட்டருக்கு ஃபார்முலா இருக்கும். இப்போ வந்துட்டு அம்மீட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா போடுவோம், RS is equals to IG by I minus IG. டைரக்டா அந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். RG கேலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 200 ohms கொடுத்துட்டாங்க. IG வேல்யூ இது மைக்ரோனா 10⁻⁻6 மல்டிப்ளை பண்ணுவீங்க. இங்க I வேல்யூ கொடுத்துட்டாங்க, மில்லினா 10⁻³ மல்டிப்ளை பண்ணுவீங்க. இதை போட்டோடனே உங்களுக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு சிம்பிளா கேட்டிருக்காங்க. அட் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின், லைக் இதெல்லாம் 15 செகண்ட் சம்ஸ் தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே டேரக்டா நம்ம சம் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். சிம்பிள் தான். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்பாங்க, இல்லை ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு கேலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபார்முலா பேசி சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுல நிறைய இதை 5 வந்து நான் ஒரு டைப்பா கொண்டு வந்திருக்கேன். நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ் வைஸா கேட்டிருக்காங்க, கேலோமீட்டர் அத்தனை டைப் ஆஃப் சம்ஸ் கூட கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் சொல்றேன், ஏதோ ரிவிஷனா இருக்கட்டும் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன், இந்த மாதிரி ஃபார்முலா ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மாதிரி சர்க்கியூட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த பிக்யூஸ் மட்டும் போட்டு இருங்க. இப்போ வந்து நான் அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின் சொல்றேன், கிளியரா கவனிங்க. இப்போ தேர்ட் டைப் பவர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்தோடனே நீங்க பவர் தெரிஞ்ச உடனே பவர் இஸ் ஈக்குவல்ஸ் டு VI போட்டுருங்க, V²/R போட்டுருங்க, இஸ் ஈக்குவல்ஸ் டு I²R போட்டுருங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி, லைக் 20 minutesல ஒரு பாய்லர் வாட்டர் பாயில் பண்ணுது,
அது நம்ம 15 மினிட்ஸ்லேயே பண்ணணும். அப்போ லென்த் நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணுமா, எவ்வளோ டைம் இன்க்ரீஸா டிக்ரீஸா கொஸ்டின்ல லைக் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம 20 மினிட்ஸை 15 மினிட்ஸை மாத்திரம்னா நம்ம என்ன பண்ணணும், மெயின் திங் நம்ம ஹீட் எனர்ஜி, அந்த எனர்ஜியை ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும். எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ண நத்திங் பட் பவர் தான். ஏன்னா E is equals to power, E is equals to PT, energy is power தான். So E is equals to PT போடும், power is equals to energy upon time. So power inversely proportional to T. இதை சிங்கிளா வச்சுக்கோங்க. இப்போ அவங்க லென்த் கேட்கறாங்க. லென்த் கேட்கும்போது நம்ம R எடுக்கணும். R is equals to rho L upon A. R directly proportional to length of the heating element. அவங்க ஹீட்டிங் எலமெண்ட் லென்த் தான் அவங்க கேட்கறாங்க. புரியுதா? R directly proportional to L. So இப்போ வந்துட்டு R inversely proportional to P. கரெக்டா? R inversely proportional to P. அப்ப R inversely proportional to P. கரெக்டா? So R inversely to P போகும்போது அப்ப P inversely proportional to time, inversely proportional to R, inversely proportional to L. கரெக்டா? ஏன்னா R directly proportional. இந்த ரிலேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க போட்டுடலாம் T டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு L அப்படின்னு போட்டுடலாம். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா டைம் கொடுத்துட்டாங்க, அவங்க லென்த் தான் கேட்கறாங்க. அப்ப நமக்கு இந்த ரிலேஷன் தேவை. கண்டுபிடிச்சோமா? L டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. கரெக்டா? அப்ப 20 upon 15 is equals to L1 upon L2. அப்ப L2 is equals to 3 upon 4 upon L1 into L1. இதுதான் ரிலேஷன். இது ரிலேஷன் கிடைச்சிருச்சு. 3/4 ஆன்சர் கிடைச்சு. இது இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. P inversely proportional to R. நம்ம என்ன பண்ணிருக்கோம், பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றோம். பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பா லென்த் டிக்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? அப்ப லென்த் இஸ் டிக்ரீஸ்ட் பை 3/4. L2 அந்த செகண்ட் நியூ லென்த் should be decreased by 3/4 of the initial length. புரியுதா? நீங்க வந்துட்டு L1 is equals to 4/3 போடக்கூடாது. நம்ம நியூ லென்த், ஏன்னா இதானே T2, இது T1, நம்ம T2 தான், அதான் L2 தான் எழுதணும். L2 is equals to 3/4 upon L1. L2 should be, அதான் நியூ லென்த் should be 3/4 times of the L1. இந்த மாதிரி லைக் கிளியரா ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பவர் நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நான் இன்னொரு டைப்பா கொண்டு வரேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இங்க இருக்கு, இங்க 5 ohms, இங்க 10 ohms கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இங்க ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு இங்க 10 volts அப்படின்னு கொடுத்துட்டு இங்க 2 நினைக்கிறேன். இது கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க கொடுக்குறாங்க இதோட ஹீட் டெசிபேட்டடும் இதோட ஹீட் டெசிபேட்டடும் ரேஷியோ கேட்கறாங்க. சிம்பிள் தானே? லைக் நீங்க இது சர்க்யூட் சம்ஸ்லயே பவர் கொடுத்துருக்காங்க. இன்டர்ரிலேட்டட் டாபிக்ஸ் இப்படி பார்க்கும்போது டோட்டலா ஐ எடுத்துக்கோங்க. இது வந்து சீரியஸ்ல கனெக்ட் ஆகும். இதே ஐ தான் இங்கேயும் வரும். ஆனா இங்க போற 5 கை டிஃப்ரெண்ட், இங்க போற 10 ஐ டிஃப்ரெண்ட். கரெக்டா? ஆனா இது எடுத்துக்கோங்க, பவர் கேட்கறாங்க. டைரக்டா இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஏன் நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்க சொல்றேன், இது எடுக்க வேணாம், இது எடுத்துக்க சொல்றேன். ஏன்னா டேட்டா வோல்டேஜ் சேம். ஏன்னா இதுல பேரலல்ல இருக்கா 5-10 பேரல், 5-10க்கு ரேஷியோ கேட்கறாங்க. 5-10 பேரலல்ல இருக்கு. வோல்டேஜ் எடுத்துக்கோங்க. வோல்டேஜ் எடுத்துக்க அப்புறமா இந்த வோல்டேஜ் கேன்சல் ஆகுது. ரேஷியோ வோல்டேஜ் சேம் தான், கேன்சல் ஆயிடும். அப்ப P inversely proportional to R. அப்ப P of 5 by P of 10 என்ன? 10 upon 5. ஆன்சர் 2:1 ஆன்சர். சிம்பிளா போட்டுடலாம். இது மாதிரி டார்க் சம்ஸ் அதை கேட்டாங்க. பவர்லயும் நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஹீட் டிசிபேட்டட் எனர்ஜி, அது மாதிரியும் நிறைய பெர்சன்டேஜ் சம்ஸோட கேட்டிருக்காங்க. இல்லாம இன்டர்ரிலேட்டட் வித் இந்த R is equals to rho L by A, P is equals to VI. இந்த மாதிரி நிறைய பிசிக்ஸ் இஸ் ஃபார்முலா பிசிக்ஸ் இஸ் டோட்டலி ஃபார்முலா பேஸ் பண்ணுறது. அந்த ஃபார்முலா அது மட்டும் லைக் எங்கெங்க அப்ளை பண்றது புரிஞ்சு படிச்சீங்கனாலே. இந்த கேலோமீட்டரை போட்டேன், சர்க்யூட் போட்டேன், அதுக்கப்புறமா தேர்ட் பவர் போட்டிருக்கேன். பவர்லாம் ஹீட் டிசிபேட்டட் தான் ஃபுல்லா. I²R V² by R, P is equals to VI, E is equals to PT, R is equals to rho L by A, R டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் L. இந்த மாதிரி டைரக்டா. நெக்ஸ்ட் மெயின் திங் யூனிட்ஸ். எல்லாத்துக்குமே யூனிட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட்ஸ் கேட்பாங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ 4th டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த மாதிரி வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு லைக் இந்த மாதிரி ஒன்று வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் உங்களுக்கு தெரியும், 4 போட்டு இங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்க ஏ, இங்க பி, இங்க சி, இங்க டி. அவங்க பிக்கும் டிக்கும் வோல்டேஜ் 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 0 வரும்போது இது நம்ம எல்லாமே தெரியும், வீஸ்டோன் பிரிட்ஜ் தான். அதுக்கு தனி ஃபார்முலாஸ் இருக்கு. P/Q is equals to R/S. இந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நீங்க இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். டைரக்ட் அவங்க இதை கொடுத்துட்டு வீஸ்டோன் பிரிட்ஜ் மென்ஷன் பண்ணாம அந்த டேரக்டா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. இந்த மாதிரி லைக் பிக்கும் டிக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம்,
நீங்க அந்த எக்ஸல் கண்டுபிடிங்க. டேரக்டா சிம்பிளா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமா டேரக்டா வீச்சுவல் பிரிட்ஜ் கண்டுபிடிச்சிட்டு பி பை கியூ ஸ்டார் பை போட்டு நம்ம எக்ஸல் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டேரக்டா இதை போட்டிங்களா ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி வீச்சுவல் பிரிட்ஜ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது டோட்டலா மீட்டர் பிரிட்ஜ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீட்டர் பிரிட்ஜ்ல எல்லாமே ஃபார்முலா பேஸ். மீட்டர் பிரிட்ஜ் பொட்டன்ஷியோமீட்டர் சம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வீச்சுவல் ஃபார்முலா, மீட்டர் பிரிட்ஜ் ஃபார்முலா, பொட்டன்ஷியோமீட்டர் ஃபார்முலா, அந்த எக்ஸ், அந்த லென்த், அதுக்கப்புறமா அந்த ரெசிஸ்டன்ஸ், டேட்டா சிம்பிளா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் லைக் இது 4, இது 5, இது 6, இந்த மாதிரி 6 டைப்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட், எல்லாமே ஃபார்முலா ரிலேட்டட். இந்த மாதிரி தவிர வேற எதுவுமே கேட்கவே இல்லை. அதுக்காக நான் ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனா இருக்கட்டுமே இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்காக உங்களுக்கு இந்த 6 டைப் ஆஃப் கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதுவும் சிம்பிள் ஃபார்முலா பேஸ்ட், இது சிம்பிள் ஃபார்முலா பேஸ்ட். நீங்க இப்போ படிக்கலன்னா கூட எல்லாத்துக்கும் ஃபார்முலா படிச்சுட்டு அந்த ஃபார்முலா எங்க யூஸ் ஆகும் புரிஞ்சதுக்கு அப்புறமா கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஈஸியா நம்ம +4 ஆர்எல்ஸ் அட் தி ரேர் கேசஸ் +8 மார்க்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கன்ஃபார்ம் 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் ரேர் கேஸ்ல கேட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி இந்த 6 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபார்முலா பேஸ்ட் அண்ட் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. இது மட்டும் கேட்டிருக்காங்க ஃபார்முலா பேஸ்ட், வேற எதுவுமே கேட்கல. நான் போட்ட பாருங்களா எல்லா சம்ஸும் எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட், சிம்பிள் கொண்டு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேற எதுவுமே கேட்கவே இல்லை. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் வீடியோ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 20 செகண்டுக்குள்ள என்னென்ன வேணுமோ, என்னென்ன சாப்டர்ஸ் ரிவிஷன் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இதே மாதிரி நான் உங்களுக்கு ரிவிஷனா என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் வரும் கிளியரா சொல்லிடுவேன். ஸோ கிளியரா கவனிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 6 டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட்ஸ்ல போடுங்க. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப்ல போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா எல்லா சாப்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.